ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது எந்த புக்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஓல்டு புக் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை தான் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியாவுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக்கில் இருக்கிற க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படிங்கிறது, அண்ட் யாருக்கு அடியில் யார் இருந்தாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியான் டான்சன் யாருக்கு அடியில் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம டீல் பண்ணி முடிப்போம். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின். மியான் டான்சனுக்கான பேர் வந்து டான்சன் அப்படிங்கிற பேர் வந்து யார் கொடுத்த பேர் அப்படிங்கிற அக்பர் கொடுத்த பேரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ ராஜா விக்ரம்ஜித் தான் வந்து அந்த பேர் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல்லேருந்து ஷூட் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த புக்லேருந்து ஒரு சோர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டுமே போதும். திருப்பி அதே ரிவைஸ் பண்ணிட்டுருங்க, உங்கள் மைண்டில் போய் அது ஏறிக்கும். 4-5 சோர்ஸ் வச்சு படிக்காதீங்க, ரொம்ப தப்பு. ஸோ நம்ம டீட்டெயில்டாக இந்த புக்கை வந்து டீல் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஆர் மிடிவல் இந்தியா கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், மாடர்ன் இந்தியா கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பாலிட்டி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட்னு சொல்லி கோர்ஸஸ் 5 பிரித்து ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸாக வந்து எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மள்ட்ட மென்டரிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு, ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸும் போயிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் இதில் எதையாவது ஒன்றில் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுன்னா கீழே டெலிகிராம் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பும் கொடுத்துருக்கேன், அண்ட் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் UPSC கொஷின் ஃபார் ப்ராக்டிஸ் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவேன். டெய்லி அப்டேட்ஸ் வந்து அதில் கிடைக்கும். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ டெல்லி சுல்தானேட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் டெல்லி சுல்தானேட்ஸ் கடியில். அண்ட் தென் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம், ஸ்லேவ் டைனாசிட்டி பார்க்க போகிறோம். ஸ்லேவ் டைனாசிட்டியில் யாருன்னா ஐபக், இல்துத்மிஷ், ரஸியா, பால்பன், அதுக்கப்புறம் கல்ஜீஸ் கில்ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க, துக்லக்ஸ், அதுக்கப்புறம் ஃபிரோஷா துக்லக், சையத் அண்ட் லோடிஸ் கடைசியாக. ஸோ இந்த தான் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி வருவாங்க டெல்லி சுல்தானேட்டில், ஒரு மம்லுக் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கில்ஜீஸ் சொல்லுவாங்க, அப்புறம் துக்லக் சொல்லுவாங்க, சையத் சொல்லுவாங்க, லோடி சொல்லுவாங்க. SKTSLன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ போன லெசனில் வந்து இன்கேஸ் வந்து மிடிவல் இந்தியா கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முகமது கோரி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ முகமது கோரியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஜென்ரல் தான் வந்து குதுப்புதீன் ஐபக். ஸோ அவரை வந்து இங்கே இந்தியாவில் கேப்சர் பண்ண பிளேசஸில் வந்து விட்டுட்டு போவார், கவர்னராக இருந்து பார்த்துக்கோப்பான்னு. ஸோ முகமது கோரி வந்து இறந்து போனப்போ வந்து குதுப்புதீன் ஐபக் இந்தியாவில் என்னென்ன பிளேசஸ்லாம் கேப்சர் பண்ணியிருந்தாரோ அந்த இடத்துல அவர் தான் வந்து கிங் ஆகிப்பார். ஸோ டெல்லி சுல்தானேட்டில் சுல்தான் ஆகிடுவார், ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து த முஸ்லிம் இன்வேஷன் இன்டு இந்தியா அல்டிமேட்லி ரிசல்டட் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முகமது கஸ்னி வருவார், கஸ்னி கடியில் தான் வந்து கோரிஸ் வெசல்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து முகமது கோரி பவருக்கு வந்து அதுக்கப்புறம் குதுப்புதீன் ஐபக் இங்கே விட்டுட்டு போவார். ஸோ முஸ்லிம் இன்வேஷன் வந்ததுக்கு காரணங்களும் நான் சொல்லிட்டேன். ஸோ முஸ்லிம் இன்வேஷன் வந்து வந்ததுக்கப்புறம் தான் டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து உருவாகுது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து 1206 1526 வரைக்கும் AD வரைக்கும் இவங்க ரூல் பண்ணுறாங்க. 5 டிஃப்ரெண்ட் டினாஸ்டிஸ் வந்து இருக்காங்க. இதில் ஸ்லேவ், கல்ஜி, கில்ஜீஸ், துக்லக்ஸ், சையத்ஸ், லோடிஸ். ஸோ இவங்க 5 பேர் தான். ஸோ இவங்க 5 பேரும் எங்கே ரூல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியும் டெல்லி சுற்றி இருக்கிற பகுதிகளும், அதனால தான் டெல்லி சுல்தானேட்ஸ்னு பேர் வருது. ஸோ நாட் only they extended the rule over North India but also they penetrated into the Deccan and South India. ஸோ டெக்கன் அண்ட் சவுத் இந்தியா வரைக்கும் வராங்க, ஓகேங்களா. Their rule in India resulted in far reaching changes in the society, administration and cultural life. ஸோ இங்கே இந்தியாவில் முதல்ல இருந்த சொசைட்டியாக இருக்கட்டும், முதல்ல இந்த அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், கல்ச்சுரல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து மாற்றிடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லேவ் டைனாசிட்டி பற்றி பார்த்துருவோம், டெனாசிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ ஸ்லேவ் டெனாசிட்டி வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மம்லுக். நான் சொன்ன மாதிரி மம்லுக் டெனாசிட்டின்னு சொல்லுவாங்க. மம்லுக் வாஸ் த குரானிக் டேர்ம் ஃபார் ஸ்லேவ். ஸோ குரானில் வந்து மம்லுக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்லேவ் டினாஸ்டி ரூல்ட் டெல்லி ஃப்ரம் AD 1206 1290. ஸோ டோட்டலாக வந்து டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து 1206 ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 1526 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ 1526 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதில் ஸ்லேவ் மட்டும் 1206 1290 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. அண்ட் தென் த ஸ்லேவ் டெனாஸ்டி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் ஸ்லேவ் டினாஸ்டிக்குள்ளே 3 அதர் டினாஸ்டிஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குதுப் டினாஸ்டி, அப்புறம் வந்து இல்பாரி டினாஸ்டின்னு சொல்லுவாங்க. குதுப் டினாஸ்டி வந்து குதுப்புதீன் ஐபக், அதுக்கப்புறம் அவரோட மருமகன் இல்துத்மிஷ் கண்டுபிடிச்சது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செகண்ட் இல்பாரி. ஃபஸ்ட் இல்பாரி, செகண்ட் இல்பாரின்னு இருக்குது. செகண்ட் இல்பாரி தான் வந்து பால்பன் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு, சரிங்களா. ஃபஸ்ட்டு குதுப்புதீன் ஐபக் பற்றி பார்த்துரும். ஸோ 1206 1210 வரைக்கும் ரூல் பண்ணுவார். குதுப்புதீன் ஐபக் வாஸ் அ ஸ்லேவ். ஸோ சொன்ன மாதிரி ஸ்லேவ்னால தான் ஸ்லேவ் டினாஸ்டி
டினாஸ்டின்னு வருது. முகமது கோரி கடியில் இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஹூ மேட் ஹிம் கவர்னர் ஆஃப் ஹிஸ் இந்தியன் பொசிஷன். ஸோ இந்தியாவில் வந்து என்னென்ன பொசிஷன்லாம் கேப்சர் பண்ணிட்டு போயிருக்காருனோ இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பார். ஹி செட் அப் இஸ் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்திரபிரஸ்தா நியர் டெல்லி. ஸோ டெல்லி சுற்றி இருக்கிறனால தான் டெல்லி சுல்தானேட்ஸ்னு பேர். ஸோ அங்கே தான் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் செட்டப் பண்ணுறாரு. ஹி ரேஸ்ட் அ ஸ்டாண்டிங் ஆர்மி. ஸோ ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருந்தாரு அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிஸ் ஹோல்ட் ஓவர் நார்த் இந்தியா ஈவன் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் கோரி. ஸோ கோரி இருக்கும் போதே வந்து நிறைய பிளேசஸ் கேப்சர் பண்ணுவார் இவர். ஸோ கோரி வந்து 1206 வந்து இறந்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் ஐபக் வந்து அவரோட இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிடுவார் இந்தியாவில். ஹி சர்வ்ட் ஆல் கனெக்ஷன்ஸ் வித் த கிங்டம் ஆஃப் கோரி அண்ட் தஸ் ஃபவுண்டட் த ஸ்லேவ் டினாஸ்டி. ஸோ எல்லா கனெக்ஷன்ஸையும் வந்து கிங்டம் ஆஃப் கோரிக்கிட்டேருந்து எல்லாம் சர்வ் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவரோட டினாஸ்டியை இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதான் ஸ்லேவ் டினாஸ்டி. அஸ் வெல் அஸ் த டெல்லி சுல்தானேட்ஸ் ஆரம்பிச்சதுக்கும் வந்து குதுப்புதீன் ஐபக் தான் காரணம். ஹி அசியூம் த டைட்டில் சுல்தான் அண்ட் மேட் லாகூர் இஸ் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கள் இந்திரபிரஸ்தாவில் வச்சிருந்தாரு. கேபிட்டல்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, ஸோ லாகூரை வந்து கேபிட்டல் ஆக்கிடுவார். சரிங்களா, ஸோ லாகூர் வந்து கேபிட்டல் ஆக்கிடுவார். ஹிஸ் ரூல் லாஸ்டட் ஃபார் அ ஷார்ட் பீரியட். 4 வருஷம் தான். 1206 1210 வரைக்கும் தான் ரூல் பண்ணார். ஸோ முஸ்லீம் ரைட்டர்ஸ் கால் ஐபக் லேக் பக்ஷுவல். ஐபக் லேக். ஸோ லேக் பக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நிறைய குரூப் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின், யூபிஎஸ்சியில் கேட்கல. ஸோ லேக் பக்ஷ் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா காசாக எடுத்து அவரோட லிபரல் டொனேஷன்ஸ் கொடுப்பார் அவரோட மக்களுக்கு. ஸோ ஐபக் பேட்டனைஸ் த கிரேட் ஸ்காலர் ஹசாம் நிசாமி. ரொம்ப முக்கியம், ஹசாம் நிசாமி யாருக்கு அடியில் இருந்தார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும் யூபிஎஸ்சியில். ஸோ இவரோட பெரிய ஸ்காலர், அவரை வந்து பேட்ரனைஸ் பண்ணார். ஹி ஆல்சோ ஸ்டார்டட், அவருக்கு நிறையா கொடுக்க ஆரம்பிச்சார், அவர் ரெக்கக்னைஸ் பண்ணார். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன் of after the name of the famous Sufi saint Khwaja Qutbuddin Bakhtiar. ஸோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பார். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பார். ஸோ அது வந்து ஃபேமஸ் செயின்ட், இவருக்கு ரொம்ப பிடிச்ச செயின்ட் குவாஜா குதுப்புதீன் பக்தியார். ஸோ இட் வாஸ் லேட்டர் கம்ப்ளீட்டட் பை இல்துத்மிஷ். ஸோ இல்துத்மிஷ் தான் வந்து லேட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். குதுப் மினார். ஸோ இங்கே குதுப் மினார்னு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ குதுப் மினார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, நடுவில் எந்தெந்த பிரிட்டிஷ்லாம் வந்து அதை ஆல்டர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஸோ ஐபக் டைட் சடன்லி பிளேயிங் சௌகான். சௌகான்னா ஹார்ஸ் மேலே உட்காந்துட்டு அந்த போலோ விளையாடுறது, அந்த பாலை வந்து அந்த ஹோல்குள்ளே தள்ளி விடுறது குச்சியை வச்சு. ஸோ அப்போ இறந்துருவார் கீழே வந்து. ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன். அதுக்கப்புறம் அவரோட பையன் அரம் பக்ஷ் அப்படிங்கிறது தான் வந்து வராரு. லேட்டர் அரம் பக்ஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணி 8 மாதங்கள் கழித்து இல்துத்மிஷ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துருவார். ஸோ இல்துத்மிஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு இல்பாரி டைனாசிட்டி செகண்ட் ரூலர். ஸோ ரூலராக வந்து அந்த இடத்துல உட்காரது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மருமகன், குதுப்புதீன் ஐபக்கோட மருமகன் தான் அவர். ஸோ இல்துத்மிஷ் பிலாங் டு த இல்பாரி ட்ரைப். ஸோ இல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்பாரி ட்ரைபை சார்ந்தவர். அண்ட் ஹென்ஸ் ஹிஸ் டினாஸ்டி வாஸ் நேம்ட் இல்பாரி டினாஸ்டி. ஹிஸ் ஹாஃப் பிரதர்ஸ் சோல்ட் ஹிம் ஆஸ் அ ஸ்லேவ் டு ஐபக். ஸோ ஐபக்கு ஒரு ஸ்லேவாக வந்து விற்றுருவாங்க. ஹூ மேட் ஹிஸ் சன் இன் லா பை கிவிங் ஹிஸ் டாட்டர் டு மேரி. ஸோ அவரோட பொண்ணை வந்து குதுப்புதீன் ஐபக்கோட பொண்ணை வந்து இல்துத்மிஷ்க்கு கொடுத்துருவார் கல்யாணம் பண்ணி. லேட்டர் ஐபக் வந்து அவர் இக்தாதார்னா ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து ஒரு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுறது தான் இக்தாதார். ஸோ இக்தாதாராக குவாலியருக்கு அப்பாயிண்ட் பண்ணுவார். 1210 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1211 அதுக்கப்புறம் 1211 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இல்துத்மிஷ் டிஃபீட்டட் அரம் பக்ஷ் அண்ட் பிகேம் த சுல்தான். ஸோ அடுத்த வருஷமே வந்து அவர் இறந்து போனக்கப்புறம் 8 மாதங்கள் கழித்து அரம் பக்ஷை டிஃபீட் பண்ணி வந்துடுவார். அரம் பக்ஷ் தான் வந்து குதுப்புதீன் ஐபக்கோட பையன். ஹி ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் லாகூர் டு டெல்லி. இப்போ தான் வந்து டெல்லிக்கு மாற்றுறாரு. டியூரிங் த ஃபர்ஸ்ட் 10 years ஆஃப் ஹிஸ் ரெயின் ஹி கான்சன்ட்ரேட்டட் ஆன் செக்யூரிங் ஹிஸ் த்ரோன் ஃப்ரம் ஹிஸ் ரைவல்ஸ். ஸோ யாரெல்லாம் ரைவல்ஸோ அவங்க கிட்டேருந்துலாம் வந்து அவர் த்ரோனை காப்பாற்றிட்டு இருந்தார். இந்த மீன் டைம் தெமுஜின் பாப்புலர் நோன் அஸ் செங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க யார் அப்படிங்கிறத. த லீடர் ஆஃப் த மங்கோல்ஸ். ஸோ மங்கோலியர்களோட லீடர் தான் வந்து செங்கிஸ்கான். ஸோ லேட்டர் வந்து முகல்ஸ் பற்றி படிக்கும்போது செங்கிஸ்கான் பற்றி திருப்பி படிப்பீங்க. ஸோ ஸ்டார்டட் இன்வேடிங் சென்ட்ரல் ஏஷியா வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹி டிஃபீட்டட் ஜலாலுதீன் மங்காபார்னி த ரூலர் ஆஃப் வாரிசாம். ஸோ வந்து சைலண்ட், வரிசாம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரூலரை வந்து டிஃபீட் பண்ணிடுவார் இவர். ஸோ மங்காபாரி கிராஸ்ட் த ரிவர் இண்டஸ் அண்ட் சாட் அசைலம் ஃப்ரம் இல்துத்மிஷ். ஸோ என்ன பண்ணுவார்னா, ரிவர் இண்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் மங்கபாரி இருந்திருப்பார். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்து இங்கே இல்துத்மிஷ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். இவர்கிட்ட வந்து எனக்கு வந்து அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். பட் இல்துத்மிஷ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவார் அதை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்து வந்து இவருக்கு இது ஷெல்டர் கொடுத்து அதுக்கப்புறம் செங்கிஸ்கான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே வந்து இவர் ஏதோ வந்து அவர் ரைவல்ஸ்டெல்லாம் வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு. ஸோ இதையும் வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக, இல்லைப்பா முடியாது போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இல்துத்மிஷ் ரெஃப்யூஸ் டு கிவ் ஹிம் ஷெல்டர் in order to save his empire from the onslaught of the Mongols. Fortunately for Iltutmish, Genghis Khan returned home without entering into India. So இந்தியாவுக்கு வராமே வந்து செங்கிஸ் கான் திருப்பி போயிடுவார்.
And in fact, the Mongol policy of Iltutmish saved India from the wrath of Genghis Khan. So, Iltutmish பண்ண ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்தியா வந்து காப்பாற்றிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ செங்கிஸ் கான் உள்ளே வந்து செங்கிஸ் கான் வந்தாவே அந்த இடத்த வந்து ஃபுல்லாக ஸ்லாட்டரிங்காக தான் இருக்கும். வெல்த்தை கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறையா வந்து விமனை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கும். ஸோ Iltutmish marched against Bengal and Bihar and reasserted his control over them. ஸோ பெங்கால் பீகார் போவார், கண்ட்ரோல் வேணும்னு சொல்லி வாங்கிப்பார். He also annexed Sindh and முல்தானியும் அனெக்ஸ் பண்ணிடுவார் into Delhi Sultanate. He suppressed the Rajput revolts and recovered Ranthambore. ஸோ ராஜ்புட் ரிவோல்ட்ஸ் எல்லாம் வந்து சப்ரெஸ் பண்ணி ரந்தம்போர், ஜேலர், அஜ்மீர், குவாலியர் இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடுவார். He led an expedition against the பராமராஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த சாப்டரில் ஏர்லியர் சாப்டரில் வந்து லாஸ்ட் சாப்டரில் பராமராஸ் யாருன்னு பார்த்தோம். ஸோ பராமராஸ் ஆஃப் மால்வா, பட் இட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ பராமராஸை டிஃபீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து இல்துத்மிஷ் வாஸ் கிரேட் ஸ்டேட்ஸ்மென்னு சொல்லியிருக்காங்க, பெரிய ஸ்டேட்ஸ்மென். ஹி ரிசீவ் த மன்சூர் த லெட்டர் ஆஃப் ரெகக்னேஷன் ஃப்ரம் த அபாசிட்ஸ் கேலிஃபத். ஸோ நம்ம கேலிஃபேட் அப்படிங்கிற போஸ்டிங் நம்ம பார்த்துருப்போம் மாடர்ன் இந்தியாவில். நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் லெசன் எடுக்கும்போது கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க நான் சொல்லியிருப்பேன். ஸோ உமையாட்ஸ் அண்ட் அபாசிட்ஸ்ன்னு 2 கேலிஃபெட்ஸ் இருந்தாங்க. ஸோ இதில் வந்து அபாசிட் கேலிஃபெட்ஸ்லேருந்து மன்சூர் லெட்டர் ஆஃப் ரெகக்னேஷன் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது இல்துத்மிஷ். சரிங்களா? ஃப்ரம் த அபாசிட் கேலிஃபேட் இன் 2029 by which he became the legal sovereign ruler of India. ஸோ இந்தியாவுக்கு ரெக்கக்னைஸ்டான ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ். லேட்டர் ஹி நாமினேட்டட் ரஸியா ஹிஸ் டாட்டர் ஆஸ் இஸ் சக்ஸஸர். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணை வந்து ரூலராக அறிவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் தான். தஸ் த ஹெரிடிட்டரி சக்சஷன் டு டெல்லி சுல்தானேட் வாஸ் இனிஷியேட்டட் பை இல்துத்மிஷ். ஸோ ஹெரிடிட்டரினா வந்து எனக்கு அப்புறம் இவங்க வருவாங்க அப்படிங்கிறத சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷ் தான். ஃபஸ்ட் வந்து த்ரோனுக்காக சண்டை போட்டு தான் போட்டுட்டு இருப்பாங்க, யாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு அப்புறம் இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹி பேட்டனைஸ் மெனி ஸ்காலர்ஸ் அண்ட் number of Sufi saints came to India during his reign. ஸோ நிறைய பேர்த்த வந்து பேட்டனைஸ் பண்ணுவார். மின்ஹஜ் உஸ் சிராஜ், தாஜுதீன், நிசாமுல் முல்க், அதுக்கப்புறம் முகமது ஜனாய்தி, மாலிக் குதுப்புதீன் ஹசன் அண்ட் ஃபக்ருல் முல்க் இசாமி வேறு ஹிஸ் கண்டெம்பரரி ஸ்காலர்ஸ். ஸோ இவர் டைமில் இருந்தப்போ இவங்க எல்லாமே ஸ்காலர்ஸாக இருந்திருக்காங்க இவர் கூட. ஹூ ஆடட் கிராண்டியர் டு ஹிஸ் கோர்ட். ஸோ ஒருத்தவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க. அப்பார்ட் ஃப்ரம் கம்ப்ளீட்டிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார். ஸோ குதுப் மினார் வந்து ஆரம்பித்தது குதுப்புதீன் ஐபக். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணது இல்துத்மிஷ். At Delhi, the tallest stone tower in India. So he built a magnificent mosque at Ajmer. ஸோ குதுப் மினாரை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு அஜ்மீரில் வந்து ஒரு பெரிய மாஸ்க்கும் வந்து கட்டுவார், டாலஸ்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இல்துத்மிஷ் இன்ட்ரடியூஸ் த அரபிக் காயினேஜ் இன்டு இந்தியா. ஸோ இது ரொம்ப முக்கியம். அரபிக் காயினேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா இல்துத்மிஷ். ஓகேங்களா? அண்ட் த சில்வர் தங்கா. ஸோ தங்காவும் ரொம்ப முக்கியம். வெயிங் 175 grams became a standard coin in medieval India. ஸோ medieval இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் காயின் வந்து இந்த சில்வர் தங்கா வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் த சில்வர் தங்கா ரிமைன் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் ருப்பி. இப்போ இருக்கிற மாடர்ன் ருப்பி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா சில்வர் காயின். ஸோ அதுவும் வந்து பேசிஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த இந்த சில்வர் தங்கா தான். இல்துத்மிஷ் had also created a new class of ruling elite of 40 powerful military leaders, the 40. ஸோ the 40 கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ஸோ 40 ரூலிங் எலைட்ஸ். ஸோ எனக்கு கீழே இந்த 40 பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நோபல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. கிரியேட் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா இல்துத்மிஷ். ஸோ இல்துத்மிஷ்க்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஸியா. ஸோ ரஸியா வந்து 1236 1240 வரைக்கும் இவங்களும் வந்து 4 வருஷம் பீரியட் தான் ரூல் பண்ணுவாங்க. ஸோ ஆல்தோ இல்துத்மிஷ் நாமினேட்டட் his daughter ரஸியா as a successor, the Qazi of Delhi and Wazir. ஸோ அந்த காசினா பிரைம் மினிஸ்டர் அண்ட் வசீர் புட் ருக்னுதீன் ஃபெரோஸ் ஆன் த த்ரோன். ருக்னுதீன் ஃபெரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்துத்மிஷோட மகன். ஓகேங்களா? ஸோ இந்த கவர்னர் ஆஃப் முல்தான் ரிவோல்டட், ருக்னுதீன் மார்ச் டு சப்ரஸ் தட் ரிவோல்ட். ஸோ என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆஃப் முல்தான் வந்து ரிவோல்ட் பண்ணுவார், ருக்னுதீன் வந்து அதை சப்ரஸ் பண்ண போவார். யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரஸியா வித் த சப்போர்ட் ஆஃப் ஆமிர்ஸ் ஆஃப் டெல்லி சீஸ் த த்ரோன் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ இப்போ வந்து போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக ருக்னுதீன் போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக டெல்லி சுல்தானேட்டை ரஸியா கேப்சர் பண்ணிடுவாங்க. தென் ஷீ அப்பாயிண்டட் அண்ட் அபிசீனியன் ஸ்லேவ் யாக்குத் as மாஸ்டர் ஆஃப் த ராயல் ஹார்சஸ். ஸோ யாக்குத் அப்படிங்கிறது ஒரு அபிசீனியன் ஸ்லேவ். ஸோ அவரை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் ஹார்சஸ்க்கு வந்து மாஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ ரஸியா டிஸ்கார்டட் த ஃபீமேல் அப்பரல் அண்ட் ஹெல்ட் த கோர்ட் வித் அ ஃபேஸ் அன்வெயில். ஸோ ஒரு ஃபீமேலாக அங்கே போய் நிற்காமல் முஸ்லிம்ஸ் நார்மலாக ஃபேஸ் வந்து வெயில் பண்ணியிருப்பாங்க, மூடியிருப்பாங்களே. ஸோ அது இல்லாமல் போய் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ஷீ ஈவன் வெண்ட் ஃபார் ஹண்டிங் அண்ட் லெட் த ஆர்மி. ஸோ ஆர்மியும் வந்து நடத்துகிறாங்க. திஸ் அரோஸ் ரிசன்மெண்ட் அமாங் த டர்க்கிஷ் நோபல்ஸ். அங்கே இருந்த டர்க்கிஷ் நோபல்ஸ்லாம் மோஸ்ட்டாக மென் தானே. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு விமன் இப்படி பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்திரம். ஸோ இன் 1240 அல்துனியா
the governor of Bathinda revolted against her. ஸோ இங்கே வந்து ஒரு கவர்னர் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக அவளுக்கு ரசியாவுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரிவோல்ட் பண்ணுறாங்க. ஷி வெண்ட் இன் பர்சன் டு சப்ரஸ் த ரிவோல்ட் பட் அல்துனியா கில்ட் யாக்குத். ஸோ யாக்குத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க, யாக்குத்தை வந்து கொண்டுடுறாங்க அண்ட் டுக் ரசியா பிரிசனர். ஸோ கவர்னர் ஆஃப் பத்திந்தா வந்து ரசியாவும் பிரிசனராக எடுத்துக்கிறாங்க. இந்த மீன் டைம் டர்க்கிஷ் நோபல் புட் பஹ்ராம் அனதர் சன் ஆஃப் இல்துத்மிஷ். இப்போ வந்து பஹ்ராமை வந்து அந்த த்ரோனில் உட்கார வச்சிடுறாங்க. ஹவவர் ரசியா ஒன் ஓவர் ஹர் கேப்டர்னால் வந்து அந்த பத்திந்தா இருக்காரு பார்த்தீங்களா, ஸோ கவர்னர் ஆஃப் பத்திந்தா அல்துனியா. ஸோ அவரை வந்து வின் பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வின் பண்ணி அவர் கல்யாணமும் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் மேரிங் ஹிம் ப்ரொசீடட் டு டெல்லி. இப்போ டெல்லிக்கு போய் நம்ம டெல்லியை கேப்சர் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஷி வாஸ் டிஃபீட்டட் அண்ட் கில். ஆனால் போகிற வழியிலே அவங்கள ரசியாவை டிஃபீட் பண்ணி கொண்டுடுறாங்க. த ஃபால் ஆஃப் ரசியா பேவ் த வே ஃபார் அசெண்டன்சி ஆஃப் த 40. ஸோ இல்துத்மிஷ் வந்து 40 சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம த்ரோனை கேப்சர் பண்ணணும்னு முன் வராங்க. இந்த நெக்ஸ்ட் 6 years பஹ்ராம் அண்ட் மசூத் ரூல்டு டெல்லி. ஸோ பஹ்ராமும் மசூதும் ரூல் பண்ணுறாங்க. தே என்சியர்ட் அ ஸ்ட்ரகிள் ஃபார் சுப்ரிமசி பிட்வீன் த சுல்தான்ஸ் அண்ட் த நோபல்ஸ். சுல்தான் ஒரு பக்கமும் இந்த நோபல்ஸ் ஒரு பக்கமும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்க த்ரோனுக்கு. In 1246 பால்பன் succeeded in putting நஸ்ருதீன் முகமது a younger son of இல்துத்மிஷ் as சுல்தான். இப்போ இந்த இப்படி சண்டை போயிட்டு இருக்க பால்பன் என்ன பண்ணுறாருன்னா நடுவில் நஸ்ருதீன் முகமது யங்கஸ்ட் சன் ஆஃப் இல்துத்மிஷை த்ரோனில் உட்கார வைக்கிறாரு. சரிங்களா, இப்போ தான் எரா ஆஃப் பால்பன் வந்து வருது. இப்போ கியாசுதீன் பால்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் இல்பாரி டினாஸ்டி பார்த்தோம்ல, அது பால்பன் கிரியேட் பண்ணதான். 1246 1287 வரைக்கும் ரூல் பண்ணுறாரு. ஸோ கியாசுதீன் பால்பன் who was also known as the உலுக் கான்னு சொல்லுவாங்க, served as naib or regent to sultan. ஸோ சுல்தானுக்கு அடியில் தான் இருந்தார். நஸ்ருதீன் முகமது இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அது கீழே தான் இருந்தார். he also strengthened his position by marrying his daughter to sultan. ஸோ நஸ்ருதீன் முகமதுக்கு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார் பால்பன். ஸோ அப்படி தான் வந்து இந்த பொசிஷனே பிடிப்பார். பால்பன் was all powerful in the administration but he had to face the ரொம்ப பவர்ஃபுல்லானவர். பட் அவர் வந்து இந்த ராயல் கோர்ட் அந்த 40 அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஹீ ஹேட் ஓவர் கம் ஆல் த டிஃபிகல்ட்டிஸ். ஸோ எல்லா டிஃபிகல்ட்டிஸும் வந்து ஓவர் கம் பண்ணார். இன் 1266 நஸ்ருதீன் முகமது டைட் விதவுட் இஷ்யூஸ் அண்ட் பால்பன் அசெண்டட் த த்ரோன். ஸோ 1266 வந்து நஸ்ருதீன் இறந்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பால்பன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர ஆரம்பிச்சிருவார். பால்பன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் த ரீஜென்ட் மேட் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட். ஸோ ஆல்ரெடி வந்து த்ரோனில் இருந்தனால அவருக்கு தெரியும் டெல்லி சுல்தானேட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுதுன்னு. ஹி நியூ தட் த ரியல் த்ரெட் டு த மொனார்கி வாஸ் ஃப்ரம் த நோபல்ஸ். இந்த 40 கிட்ட தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி. ஹி வாஸ் கன்வின்ஸ் தட் ஒன்லி பை என்ஹான்சிங் த பவர் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் த மொனார்கி ஹி குட் ஃபேஸ் த ப்ராப்ளம். ஸோ மொனார்கினா கிங் யாருனோ அவரோட பாரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ பால்பனோட பார் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அக்கார்டிங் டு பால்பன் த சுல்தான் வாஸ் காட் ஷேடோ. ஸோ காட் ஷேடோனா காடோட ஒரு நிழலாக வந்து மக்கள் இவரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சாரு. ஆன் எர்த் அண்ட் த ரெசிபியன்ட் ஆஃப் டிவைன் கிரேஸ். ஸோ கிரேஸ் காடோட அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து இவர்கிட்ட தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டிக்கிட்டாரு. ஸோ பால்பன் இன்ட்ரடியூஸ் த ரிகரஸ் கோர்ட் டிசிப்ளின் அண்ட் நியூ கஸ்டம்ஸ் சச் அஸ் prostration and kissing the sultan's feet to prove him his superiority over the nobles. ஸோ நோபல்ஸை விட இவர் தான் சுப்பீரியர் அப்படிங்கிறது வந்து அவரோட ஃபீட்டை தொட்டு வந்து அவர் ஃபீட்டுக்கு வந்து கிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஹி ஆல்சோ இன்ட்ரடியூஸ் த பர்ஷியன் ஃபெஸ்டிவல் நவ்ரோஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, த ஃபயர் ஃபெஸ்டிவல்னு. ஸோ அந்த பர்ஷியன் ஃபெஸ்டிவல் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு டு இம்ப்ரெஸ் த நோபல்ஸ் அண்ட் பீப்புள் வித் இஸ் வெல்த் அண்ட் பவர். ஸோ அவரோட வெல்த்தும் என் பவர் என்னன்னு காட்டுறதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்தியாவில். ஹீ ஸ்டுட் ஃபோர்த் ஆஸ் த சாம்பியன் ஆஃப் டர்க்கிஷ் நொபிலிட்டி அண்ட் அட் த சேம் டைம் ஹீ டிட் நாட் ஷேர் பவர் வித் அதர் நோபல்ஸ். பவர் வந்து ஷேர் பண்ண மாட்டார். இவர் தான் வந்து டிவைன் கிரேஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்தியன் முஸ்லிம்ஸ் வென் நாட் கிவன் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் இன் த கவர்மெண்ட். ஸோ இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் போஸ்ட் வந்து கொடுக்கல. ஹி அப்பாயிண்டட் ஸ்பைஸ் டு மானிட்டர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த நோபல்ஸ். அந்த 40 அப்படிங்கிற நோபல்ஸோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கறதுக்காக ஸ்பைஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணார். பால்பன் வாஸ் டிட்டர்மைன் டு பிரேக் த பவர் ஆஃப் த 40. ஸோ 40யோட பவரை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. த டர்க்கிஷ் நோபல்ஸ் ஹீ ஸ்பேர்ட் ஒன்லி த மோஸ்ட் ஒபீடியன்ட் நோபல்ஸ் அண்ட் எலிமினேட்டட் ஆல் அதர்ஸ் பை ஃபேர் அண்ட் ஃபவுல் மீன்ஸ். ஸோ என்னென்னா ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கிற அந்த 40ல் ஒபீடியண்ட்டாக இருக்கிறவங்கள மட்டும்தான் வச்சிருப்பார். மிச்சவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்பேர் பண்ணிடுவார், மிச்சவங்க எல்லாத்தையும் அமுச்சு விட்ருவார். ஸோ மாலிக் பக் த கவர்னர் ஆஃப் பதவுன் வாஸ் publicly flogged for his cruelty towards his servants. ஸோ மாலிக் பக் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவுனோட கவர்னர். ஸோ அவரை வந்து பப்ளிக்காக வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சர்வன்ட்ஸ்க்கு ரொம்ப க்ரூவலாக வந்து
க்ரூவலாக இருந்துக்கிட்டாரு அவரோட சர்வன்ஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஹைபத் கான் த கவர்னர் ஆஃப் அவுத் வாஸ் ஆல்சோ பனிஷ்ட் ஃபார் கில்லிங் அ மேன் ஹூ வாஸ் ட்ரங்க். ஸோ இவரை பனிஷ் பண்ணியிருக்காரு, உனக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு. ஷர்கான் த கவர்னர் ஆஃப் பத்திந்தா வாஸ் பாய்சன்ட், அவரை பாய்சன் பண்ணி கொண்டாரு. இன்ஸ்டெட் ஆஃப் expanding his kingdom, பால்பன் paid more attention to the restoration of law and order தான் அவர் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்தாரு. He established a separate military department. ஸோ திவானி ஆயிர்ஸ் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் military department. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திவானி ஆயிர்ஸ். And reorganized the army. The outskirts of Delhi were often plundered by the மேவாத்தி. ஸோ திருடர்கள் மூலிமா, ராபர்ஸ் மூலிமா வந்து டெல்லிக்கு வெளியில் இருக்கிற பகுதிகள்லாம் பிளண்டர் ஆகிட்டே இருக்கும். பால்பன் டுக் சிவியர் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தெம் அண்ட் ப்ரிவென்டட் சச் ராபரி. ஸோ ரொம்ப இந்த மேவாத்திஸ்க்கு அகேன்ஸ்டாக சிவியர் ஆக்ஷன் எடுத்தார். ராபர்ஸ் were mercilessly punished, pursued and put to death. ஸோ திருடுறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்க டெத்துக்கு போட்டு வர. As a result, the road became safe for travel. ஸோ ட்ராவலுக்கு ரொம்ப சேஃப் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அடுத்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா in 1279 the Tughril Khan, the governor of Bengal, revolted against Balban. It was suppressed and he was beheaded. ஸோ அவரை சப்ரெஸ் பண்ணி அவரையும் கொண்டுருவாங்க, கழுத்தை அறுத்துருவாங்க. ஸோ இந்த நார்த் வெஸ்ட் the Mongols reappeared and Balban sent his prince Muhammad against them. ஸோ மங்கோல்ஸ் திருப்பி வருவாங்க, செங்கிஸ்கான் பார்த்தோம் இல்லையா. ஸோ பால்பன் வந்து ஒரு பையன் முகமது வந்து அமுச்சுடுவார். பட் the prince was killed in the battle and it was moral blow to the sultan. அவரோட பையனை கொண்டுருவாங்க. பால்பன் வந்து அப்படியே 1287 இறந்துருவார். He was undoubtedly one of the main architects of Delhi Sultanate னு சொல்லுவாங்க. He enhanced the power of monarchy. monarchyயோட பவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கூட்டி கொடுத்துருக்காரு. However, he could not fully safeguard India from the Mongol invasion. வந்து ஹெல்ப் பண்ண முடியல. When Balban died, one of his grandson கைகுபாத் was made the Sultan of Delhi. ஸோ பால்பன் இறந்தக்கப்புறம் சுல்தான் ஆஃப் டெல்லி கைகுபாத் ஆகிட்டார். ஆஃப்டர் 4 years of incompetent rule, ஜலாலுதீன் கல்ஜி கேப்சர்ட் த்ரோன். ஸோ அதுக்கப்புறம் ஜலாலுதீன் வராரு, த்ரோனை கேப்சர் பண்ணிடுவார் 1290. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ஜலாலுதீன் அண்ட் கில்ஜி டைனாசிட்டி அண்ட் நெக்ஸ்ட் சையத் லோடிஸ் பற்றிலாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீல் பண்ணுவோம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுனாலும் வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லாம் டெலிகிராமுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழில் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கு மந்த் வந்து வெறும் 100 rupees மட்டும்தான் காஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுனாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு கன்செஷன்ஸும் வந்து ஃப்ரீ கோர்ஸஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.